ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுந்தரிஸ் ரிவ்யூஸில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஒரு ஹேர் ஸ்ப்ரே பற்றி தான். ஹேர் ரிமூவல் ஸ்ப்ரே. இதுதான் அந்த ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா வி கேர்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். வி கேர் ஹேர் ரிமூவல் ஃபோம் ஸ்ப்ரே ப்ராடக்ட். இது ஃபோம் ஸ்ப்ரே மெத்தட். லைக் இப்போ நான் வீட் ஃபேம் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீ க்ரீம்ஸ் மெத்தடில் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 to 10 minutes கழித்து நம்ம அதுக்கப்புறம் அதை வைப் பண்ணி எடுத்துருவோம். பட் இது ஃபோம் மெத்தட் அப்படின்னு இருந்தது. ஸோ இது என்னடா ஃபோம் மெத்தட் அப்படின்றதுனால இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இதை நான் வாங்கினேன். ஸோ வாங்கி ஒரு டைம் தான் நான் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணதில் சொல்லணுன்னா அவ்வளோவா எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பிகாஸ் நம்ம ஒரு வீட் வாங்கினோன்னா நம்ம ஜஸ்ட் போடுவோம், ஒரு 10 minutes நமக்கு கொடுத்த டைமில் நம்ம வந்துட்டு வைப் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு ஹேர் ரிமூவல் ஆகிடும். பட் இது என்னென்னா ஃபோம் மெத்தடாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது எப்படி நம்மளுக்கு இல்லையே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ பிஃபோர் தட் நல்லா ஷேக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷேக் பண்ணிவிடும், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 1 second நான் பேக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். 2 to 3 meter டிஸ்டன்ஸ் இந்த ஹேண்டுக்கும் இதுக்கும் ஒரு 2 to 3 meter டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறேன். எனக்கு இது ஆல்மோஸ்ட் எனக்கு கையில் ஹேர் இருக்குது. மைண்ட் கொஞ்சம் சின்ன முடிவு தான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி ஸோ ஸோ நான் போட்டுட்டேன். நான் ஃபோம் ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 5 minutes இல்லைன்னா நாட் எக்ஸீட் தென் 7 minutes கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 7 minutes ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இது போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு க்ளாஸியாக ஒரு ஆயிலியாக இருக்குது. ஸோ வெட் கிளாத் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வைப் பண்ணி பார்ப்போம் போயிருக்கா என்னன்னு. ஓகே, சொல்கிறது இந்த ஃபோமை துடைக்க ஒரு நுரை தான் வந்துகிட்டே இருக்கே தவிர இந்த டைனி ஹேர்ஸ் கூட ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ரிமூவ் ஆகலை. என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் முடி கூட இந்த இது யூஸ் பண்ண பார்த்ததில் ஸோ ரிமூவ் ஆகலை. அப்படி அண்ட் அனதர் சைட் ஆஃப் அந்த ஃபோம் இல்லாமல் இன்னொரு சைட் நான் வெட் கிளாத் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு துடைக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி காட்டுறது? ஸோ இங்கே அப்படியே இந்த ஈரத்தில் இருக்கிறவங்க இந்த முடி அப்படியே இன்னும் அதை நல்லா வாஷ் பண்ணணும் போல. ஆனால் பட் அந்த முடி இன்னும் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, எப்படி இருந்ததோ அந்த முடி அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரு ஹேர் கூட ரிமூவ் ஆகலைங்க. இருக்கிற கொஞ்சம் முடி கூட ரிமூவ் ஆகலை. கையில் முடியே வரல பாருங்க. இதுவே நீங்கள் வீட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ வீட் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணும்போது ஹேர் அப்படியே ரிமூவ் ஆகி வைப் பண்ணும்போதே நமக்கு வந்துடும். என் கையில் பாருங்கள் ஒரு முடி நான் அப்படி வைப் பண்ணிக்கிறேன். நல்லா ரப் பண்ணியும் நான் இது பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு முடி கூட ஒட்டலை. வைப் பண்ணியும் வரலை. பிகாஸ் அப்படியே தான் இருக்குது. அது வந்து இது என்ன கேட்டால் இது சீரியஸ்லி ஹானஸ்ட்லி சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஹேர்ஸு.
அந்த கொஞ்சம் ஹேர்ஸுமே ரிமூவ் ஆகி வரலன்னா அப்போ இது இப்போ நார்மலி இப்போ நிறைய பேருக்கு முடி இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் இது இந்த யூஸ் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஹானஸ்ட்லி இது வந்து நாட் வர்த்தபிள் ஆஃப் மணி. இது வந்து 50 ml, பட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 186. 186 கொடுத்து இதை வாங்கி 186க்கு இது வர்த்தபிள்னா, இது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது வர்த்தபிளே இல்லை. 186க்கு இது அதுக்கு இது 186 ரூபாய்க்கு நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு சம்திங் ஏதாவது வாங்கிக்கலாம். ஆனால் இந்த 186 ரூபா கொடுத்து இது வாங்கியிருக்கவே தேவையில்லை. பட் நான் நியூவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது வாங்கினேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா திங்க் பிஃபோர் ட்வைஸ். நீங்கள் ட்வைஸ் ஒரு 1-2 தடவை யோசித்து வாங்கலாமான்னு வாங்கி பாருங்கள். நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது வாங்காதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வீட் வாங்கலாம். இல்லைனா இப்போ நிறைய வேக்சிங் பவுடராக வருது. ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இன்ஸ்டாஸில் நிறையா பேர் இப்போ ஆர்கானிக்காக வேக்சிஙங் பவுடர்ஸ் நிறையா வருது. ஸோ பெட்டர் நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். பெயின் இல்லாமல் இருக்கும். ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை வீட் போகலாம். ஆனால் இந்த வி கேர் ஃபோம் ஸ்ப்ரே இதை நீங்கள் டோன்ட் யூஸ் திஸ். ஓகே, இது டோட்டலி காசு தான் வேஸ்ட்டு. எனக்கு இப்படி இருக்குது. இன்னும் நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கண்டிப்பாக எனக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிவிடுங்க மறக்காமல். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்டோட வரேன். until this bye from சுந்தரி ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.